வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதை பற்றி நம்ம சால்ட்ரின் 9 60 வாட்ஸ் இதோட அன்பாக்சிங் நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பெல் சிம்பிள் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மேலே உள்ள கவரை நம்ம ஓப்பன் பண்ணிப்போம். இந்த கவரை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணுவோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சால்ட்ரின் பற்றி டீட்டெயில் பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு பின்பக்கம் போட்டிருக்காங்க. எவ்வளோ வாட்ஸு இது சம்மந்தமான டீட்டெயில் எல்லாமே இந்த பேக் சைடில் போட்டிருக்காங்க. இப்போ நம்ம இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணுவோம். மேலே உள்ள இந்த கேப்பை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சால்ட்ரின் பார்த்திங்க அப்படின்னா சேஃபாக பார்த்திங்க அப்படின்னா உள்ளே வச்சுருக்காங்க. இது 60 வாட்ஸு. இது அமேசானில் நம்ம பை பண்ணியிருக்கோம். இது பார்க்குறது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நைஸாக இருக்குது. நம்ம கைக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. நமக்கு ஏற்கனவே நம்ம யூஸ் பண்ணது பார்த்திங்க அப்படின்னா அதுவும் 60 வாட்ஸ் தான். பட் ஆனால் சைஸில் பார்த்திங்க அப்படின்னா அதிகம் பெருசாக இருக்கும். பட் இது ஆனால் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஹீட்டிங் அட்ஜஸ்ட்மெண்ட் கூட இருக்குது. 60 வாட்ஸ்லேருந்து நம்ம கம்மி பண்ணிகிட்டே இருக்கலாம். இந்த சைடில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம டெம்பரேச்சரை நம்ம டிக்ரீஸ் பண்ணிக்க முடியும், இன்க்ரீஸ் பண்ண முடியும். இந்த இடத்துல நம்ம இந்த பிட்டை நம்ம மாற்ற முடியும். இதை லூஸ் பண்ணிங்க அப்படின்னா பிட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த பிட்டும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு 5 பிட்டு கொடுத்துருக்காங்க டிஃப்ரெண்ட் சைஸில். ஸோ அந்த டிஃப்ரெண்ட் மாடலில் நம்ம மாற்றிக்க முடியும். நமக்கு தகுந்த மாதிரி சூட்டபுளாக இருக்குது தகுந்த மாதிரி நம்ம அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம மாற்றிக்க முடியும். இது காம்பேக்டாக இருக்குது, நமக்கு பிடிக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்குது. ஏற்கனவே நம்ம யூஸ் பண்ணது பார்த்திங்க அப்படின்னா பெருசாக இருந்தது. இது நமக்கு பென் மாதிரியே இருக்குது. நமக்கு டிப்பு பார்த்திங்க ஷார்ப்னஸாக இருக்குது. நம்ம டிப்பை நம்ம மேலே உள்ள அந்த பிட்டை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கவும் முடியும். ஸோ பாருங்கள், இந்த பிட்டு தான். இதில் 5 இருக்குது. நமக்கு என்ன, அதாவது நம்ம சால்ட்ரின் பண்ணுற டைமில் நமக்கு என்ன தேவையோ அந்த சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி நம்ம அந்த பிட்டை நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ சில நேரங்களில் பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக ஹெவியாக நம்ம எல்லாமே ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உள்ள பிட்டை நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம சால்ட்ரின் பண்ண முடியும். இப்போ நம்ம இந்த ஒயரை ரிமூவ் பண்ணிவிட்டு லென்த்து எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். 2 பின் தான் ஒன்று கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே அதில் 3 பின் கொடுத்துருந்தாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா 2 பின். இது ஒரு 1 மீட்டர் இருக்கும். எனக்கு இதில் பிடிச்சது என்னென்னா இது நல்ல காம்பேக்டாக இருக்குது. நமக்கு கைக்கு அடக்கமாக இருக்குது. ஏற்கனவே உள்ளது தெரியும், அதெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும், பிக்காக இருக்கும். இது ரொம்ப நைஸாக இருக்குது. இந்த ஃப்ரண்ட்டில் பார்த்திங்க நம்ம பிடிக்கிற இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கிரிப்புக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.